நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. கனன் ரவி குரூப் சார்பாகவும், ஜீவா சார் சார்பாகவும், தம்பிராமையா சார் அண்ட் அதர் கேஸ்ட் அண்ட் குரூப் சார்பாகவும், படத்து என்டையர் ட்ரிபிள் டி சார்பாக உங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஜான் 30 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ திடீர்னு நாங்கள் ஜான் 15 ப்ரீபான் ஆகிட்டோம். தலைவர் தலைமையில் ஒரு படம் வர வேண்டியது இருந்துச்சு. இப்போ தலைவர் தம்பி தலைமையில் ஒரு படம் வருது. இப்போ ஸோ இந்த படம் வந்து நாங்கள் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம். தை திருநாள் அன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை. ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த என்டையர் டீம் ஹோல் ஹார்ட்டடாக டிவோட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஜீவா சார் வந்து சொன்னீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்கள் 7 மணிக்கு கேமரா ரோல் பண்ணுறோன்னா 6:55 கரெக்டாக கேரவனில் இருப்பார். டெய்லியுமே நான் கேட்பேன், சார் எதுக்கு சார் கேரவன்லேயே உட்கார மாட்டேங்கிறீங்க, கேரவன்லேயே உட்கார மாட்டேங்க. கேரவனே எங்களுக்கு இந்த படத்தில் தேவைப்படல, எல்லாருமே செட்டிலே இருந்துட்டாங்க. நான் சொன்னேன், கேரவனை திருப்பியாவது ஊருக்கு அதை அனுப்பிச்சிடலாம், இது டெய்லி சும்மா நிற்கிது, எல்லோரும் செட்டிலே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கு முக்கியமான ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக மழை. டெய்லி வருண பகவான் வந்து பொழிஞ்சிருவார் அங்கே. அப்போ கேமரா ரோல் பண்ண முடியாது. நான் சொன்னேன், சரி இப்போ நான் ஊருக்கு கிளம்புறோம், ரூமுக்கு போகிறோம்னாங்க. ரூமுக்கெலாம் போகாதீங்க, டக்குன்னு இன்டோர் இருப்போம், திடீர்னு அவுட்டோர் இருப்போம். டக்குன்னு மாற்றி என்னமோ ஒரு 45 டேஸில் ஜீவா சாரோட 45th ஃபிலிமை ரொம்ப சிறப்பாக கொண்டாந்துருக்கோம். காப்பி ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ டேரக்டர் ஏன் ஜாயின் பண்ண முடியலன்னா, திடீர்னு நாங்கள் ரீசன் சொல்லிட்டனால டேரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் இந்த எந்த டீமும் ஜாயின் பண்ண முடியல. அவங்க எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் லேபில் ஒர்க்கில் இருக்காங்க. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். பீப்புள் வில் ஃபாலோ மீ. தேங்க்யூ. எவ்வளோ கேமரா இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நாள் கழிஞ்சு தேட்டரில் வந்து சிரிக்கோக்கு ஒரு படம் வரப்போகுது. அது நம்ம படமாக இருக்கும். இந்த படம் வந்து 45 நாள் ஷூட் நடந்து ஒரு மழையும் வெயிலும் எல்லாம் கலந்த படமாக்கு ராத்திரியும் பகலுமாட்டு ஷூட் பண்ணது. இதில் சொல்லப்போனால் என்னென்னா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கணும் இதில். யாருக்கும் அப்படி மெயினாக ஒரே ஆள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி போகாது. ஒரு ஒரு ரணகலமாக இருக்கும் படம். அவர் என்ன நடக்குதுன்னு அடுத்த ட்விஸ்டாகவே இருக்கும் இந்த படம் வந்து. ஜீவா அண்ணாலாம் வந்து எல்லார்ட்டையும் நல்லா பேசி பழகிருந்தார். நாங்கள் கூட ஃபஸ்ட்டு எப்படி ஒரு அப்ரோச் பண்ணுவார், நம்மள்கிட்ட பேசுவாரான்னுலாம் நினச்சிட்டு இருந்தோம். எல்லார்ட்டையும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தார். எல்லாம் நல்லா இருந்து படத்தை மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். இதனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த ஈவெண்ட்டில் வந்திருக்கிறதுக்கு. முன்னாடி சொல்லணுன்னா, நானும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த சினிமாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த சைட்லேருந்து இப்போது இந்த சைடு வந்திருக்கோம். ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணோமோ நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எல்லோரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர், அப்புறம் ஹாப்பி பொங்கல். அப்புறம் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ நிறையா சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் இருக்கிறதுனால வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமாலாம் இருக்காது, பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதில் மோஸ்ட்லி தம்பிராமனுக்கும் இளவரசனுக்கும் ஒரு சீரியஸான ஒரு ஃபன் ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் டேங்க் மேட்ரு ஒன்று இருக்குது. ஸோ அது பாருங்கள். படம் ஃபுல்லாக நல்லா படத்தை பாருங்கள். நல்லா ஃபன்னாக வந்திருக்கு. எல்லோரும் நல்லா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேடையில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அன்பர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிடிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டைம் ஃபார் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜனவரி 30 ரிலீஸ் அப்படின்ற ஒரு படம் ஜனவரி 15 ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எந்த ஒரு கலைஞனுக்குமே தான் நடித்த படம் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் எடுத்த உடனே எங்களோட படம் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தான் நான் நினைக்கிறேன். தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. அது மாதிரி இந்த படத்தை சார்ந்த அத்தனை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த படம் ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு படம், ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் சொல்லலாம். இந்த 45 நாளும் எப்படி போச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபேமிலியாக ஒரு 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 ஊருக்குள்ளே ஒரு ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஒரு ஒரு நாளுமே ரசி பண்ணோம். நெக்ஸ்ட் என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்துட்டு ஜீவா சாருக்கு சொல்லணும். அவர் ரொம்ப கேரிங்காக எல்லாருமே பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக செட்லேயுமே வந்துட்டு ஒரு கலகலப்பாகவே இருக்கும். தம்பி ராமையா சார், இளவரசர் சார் எல்லாருமே வேறு லெவலில் இருக்கும். படம் ஃபைட் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான ஆக்ஷன் போர்ஷனு. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். நிச்சயமாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த வருஷத்துக்கான முதல் படம் எங்களுடைய படம். தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையும் நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்டு இந்த தலைவர் தம்பி தலைமையில் படம் எனக்கு வந்ததுக்கு மெயின் தேங்க்ஸ் டு ஜீவா சார் அண்டு நிதிஷ் ப்ரோ. ரெண்டு பேரும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு இந்த படம் இது பண்ணியிருந்தாங்க. படம் ஒர்க் பண்ணவே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதே மாதிரி தான் படம் அதை விட ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் இந்த பொங்கலுக்கு தலைவர் தம்பி தலைமையில் பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபன் ஃபிலிம் வந்து. இது உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இது பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் மை என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டேஜ் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பொங்கலுக்கு எல்லோரும் ஆர்டிஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொங்கலுக்கு என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது, நான் நடித்த படம்ன்றது. நீங்கள் தலைவர் தம்பி தலைமையில் நம்ம இந்த ட்ரிபிள் டீயில் பார்த்தாலே தெரியும், அந்த கதையோட மொத்தம் எல்லாமே அதில் இருக்குது. அந்த டீ ஒரு ஃபேமிலி, அந்த டீ ஒரு ஃபேமிலி, நடுவில் இருக்கிறது நம்ம சார் ஜீவா சார் தான். அவ்வளோ தலைவர் தலைவர் அந்த ரெண்டு, நாங்கள் எங்கள் ரெண்டு ஃபேமிலி. அவ்வளோ சூப்பராக அந்த கண்டென்ட் இந்த பேர்லேயே வந்துருச்சு. 45 days சொன்னாங்க, நான் 25 days பண்ணேன். மாமரம் எவ்வளோ இருந்தது தெரியாது. நாங்கள் தினம் மாங்காய் சாப்பிடாத நாளே கிடையாது. எல்லா வெரைட்டி மாம்பழம் சாப்பிட்ருக்கோம். அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டு இப்படி தான் எங்களுடைய டைமிங்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னமும் நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். கும்பலியில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த ஃபீல் தான் இப்போ இருக்குது சென்னை. இந்த ஃபீல் தினமும் நாங்கள் ஈவினிங் 6 to மார்னிங் 6 நைட் ஃபுல்லாக ஷூட் போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு அது நைட் மாதிரியே தெரியாது. ஷூட் இல்லை டைமில் அந்தாக்ஷரி விளையாடுறது, அப்புறம் நாங்கள் எல்லாமே ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருந்தது டீமு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, டேரக்டர் எப்போவுமே ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க. எப்போவுமே சைடில் சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஷூட்டில் இருக்கிற மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ப்ளேஃபுல்லாக இருக்கும். என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஜீவா சார் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அவரோட சிரிப்பில் அவரை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அவரோட மூவிஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சாரை பார்க்கும்போது ஒரு விஷ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு ஷார்ட்டில் நின்றுட்டுருக்கோம், திடீர்னு மழை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது கொஞ்ச நேரம் நின்னோம். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு வானவில் தான் பார்த்துருக்கோம். அன்றைக்கி 2 பார்த்தோம். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு யூனிவர்ஸ் பற்றி ரொம்ப கனெக்ஷன் அதிகம். அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி 2 வானவில் பார்க்க ரொம்ப அபூர்வம் தான், நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே நடக்கும் அப்படின்ட்டு. உடனே நான் சொன்னதை ஒரு சைல்டிஷாக ஒரு குழந்தைத்தனமாக உடனே ப்ரே பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் அவர் எவ்வளோ ஒரு பியூர் ஹார்ட் சோல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் பிரார்த்தனா பற்றி சொல்லணுன்னா, அவங்க எனக்கு டாட்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி ராமையா சார்லாம் சொல்லவே வேணாம். படத்தில் காமெடியை விட செட்டில் அடித்த காமெடி எங்களால் மறக்க. அந்த எறும்பு காமெடி இருக்குது பாருங்கள், நாங்கள் ஒருத்தர் வரும், ஒருத்தர்கிட்ட மறக்காமல் அது அப்படியே அழகழகாக சொல்லிகிட்டே இருப்பார். நாங்களாம் சிரித்து முடிச்சு ஓஞ்சிட்டோம். ஜீவா சார் வந்த உடனே செட்டு சைலண்ட். அவர் சொன்னோடனே அவர் சிரிச்சது கேட்டு நாங்கள் சிரிச்சிட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. சொல்லும் போதே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்தோம். இந்த சீனியர் ஜூனியர் அப்படியெல்லாம் இல்லை, சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டரில் எல்லோரும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சார் சொன்ன மாதிரி கேரவன் சும்மா தான் இருந்தது, நாங்கள் ஃபுல்லாக செட்டில் உட்காந்து தான் இருந்தோம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ராமு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். இதோட என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செம ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. செட்டே செம ஃபன்னாக இருந்துச்சு, படம் செம ஃபன்னாக இருக்கும். ஜனவரி 15 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கேமரா 2 கேமரானும் போதே ஒதுரில் எடுக்கும். இங்கே இத்தனை கேமரா இருக்குது. அத்தனை கேமராவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முத்து சாருக்கு முதல்ல ஒரு நன்றி, ஜீவா சாருக்கு நன்றி, தம்பி ராமையா சாருக்கு நன்றி.
இந்த படத்தில் ரொம்ப சைலண்ட்டாக வந்து லாஸ்ட்டில் ஒரு வைலண்ட்டான ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் டே 1ல் வாங்கின ரெயின் கோட் சார், குளிர் தாங்க முடியாமல் அங்கே வாங்கி போட்டேன். அதே கூலிங்கு இங்கேயும் இருக்குது, சென்னையிலையும். அதான் போட்டுட்டு வந்திருக்கேன். அதே கூல் படத்துலேயும் இருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஜீவா சார் ஒரு படம் கூட நான் மிஸ் பண்ணதில்லை சார். ஜீவா சார் உங்கள் எல்லா படத்துலையும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எல்லா படத்துலையும் அந்த தெலுங்கு படத்துலையும் நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி ராமையா சார் கூட ஆல்மோஸ்ட் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவர் கூட. ஆனால் இந்த படத்தில் எனக்கு என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு ஒருத்தர் வந்து தம்பி உன்னால் பண்ண முடியண்டான்னு சொன்னது வந்து என்னோடய ஃபைட் மாஸ்டர். அவர் தான் என்னை வந்து அவ்வளோ சொல்லி கொடுத்து என்னை வேலை வாங்கினார். அவர் அப்படி தான் என்னை சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப மாஸ்டர் எப்படி என் மேலே அந்த கான்ஃபிடென்ட் வச்சிங்கன்னு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் டேரக்டர் சாரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டே 1 வந்து டேரக்டர் சார் ஜீவா சாரோட ஒரு காம்பினேஷன் டைலாக் வரும்போது சிரிச்சுக்கிட்ட கூப்பிட்டு, அண்ணே இவ்வளோலாம் நடிக்காதண்ணே, நீ நடிக்கவே நடிக்காதண்ணே, சும்மா பேசுறேன்னு சொன்னாரு. அது மறக்கவே முடியாது. அது லிபி சார் எங்கே இருக்காங்க, இருக்காங்களா தான் இருக்காங்க, அவங்க தான் டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட கன்னியாகுமரியில் நாங்கள் இருந்தோம். எங்கள் லாங்குவேஜ் வந்து ஸோ நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் இந்த படத்தில் எங்களை கூப்பிட்டு நிதிஷ் அண்ணன் நல்ல ஒரு கேரக்டர் கொடுக்குற அலியனும் இருக்கான், சர்ஜனும் இருக்கான். அங்கேருந்து நாங்கள் யூடியூப் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். இங்கே வந்து நல்லதாக ஒன்று பண்ணியிருக்கோம். பிரார்த்தனா மேமு, அப்புறம் ஜீவா சார், தம்பி ரமையா சார், இளவர சார் எல்லாரும் கூடயும் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். படம் 15ஆந்தேதி வருது, போய் பாருங்கள். சின்ன வயசு குழந்தையிலேருந்து ஃபேமிலியாக மொத்தமாக இருந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல கலகலன்னு ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற எல்லா அண்ணன்மாரும், அக்காமாரும், தங்கச்சிமாரும் எல்லாரும் சரி படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விஜய் பரமன். அதாவது ஒரே வார்த்தை சொல்ல போனோம்னா தரமான பொங்கல். அது வந்து 2026 எனக்கும் சரி, என் கூட இந்த மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் சரி, அப்படியே எல்லோரும் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். அடுத்து வெற்றி விழாவில் சந்திப்போம். சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி 45 days ஷூட் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப எல்லாம் கோஆப்ரேட்டிவாக எந்த ஒரு ஹடில்ஸும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சிருக்கோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஒரு ஜெனியூனாக நல்ல படமாக பண்ணி வந்திருக்கு. அதுக்கு நல்ல டேட்டும் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ நீங்கள் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்து எல்லோரும் தேட்டருக்கு கொண்டு வர வச்சா அது படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ த்ரூ அவுட் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் என் இனிய வணக்கம். டிடிடி நிஜமாகவே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். 2025 சொன்னாவே எனக்கு ஃபுல்லாகவே டிடிடி மெமரிஸ் தான் அதிகம். ஒரு வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு அழகான இடத்துல நாங்கள் தங்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஷூட் பண்ண இடத்துக்கு பின்னாடியே ரொம்ப அழகான மலை. 45 daysக்கு அப்புறம் முடிச்சுட்டு வர மனசே இல்லை. நான்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு 1 week முன்னாடியே நான் புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம எல்லாருமே வந்து கிளம்பி போகிறோம்ல, அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். ஸோ அண்ட் இந்த படத்தில் நான் வந்து சௌமியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கல்யாண பொண்ணா. என்னோட கல்யாணத்தில் நடக்கிற ஒரு ரோலர் கோஸ்டர் எமோஷன் வந்து எல்லாரோட எமோஷன் இந்த படத்தில் என் கல்யாணம் அன்னைக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. அண்ட் இந்த ஸ்ட்ராங் கேரக்டர் கொடுத்த நிதிஷ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வர முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு இதில் மாட்டியிருக்காரு. அண்ட் இங்கே என்னோட டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் see you in the theaters. Thank you. முதல் சந்திப்பு. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கமும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும். இந்த வருடத்தில் க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட்டோட ஒட்டுமொத்த திரைக்கு வந்து
தேட்டருக்கு வந்து பார்ப்பதற்கு 100% தகுதி கொண்ட ஒரு படமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு. அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது ரொம்ப பெருமகிழ்ச்சியாக இருக்குது. நான் கடந்த 1-2 வருடங்களில் பெரிய அளவுக்கு படங்களில் பண்ணலை, ஒத்துக்கலை. இந்த காரணம் ஏற்கனவே கொஞ்சோண்டு சின்னோண்டு பேர் சம்பாரித்து வச்சுருப்போம். ஏன் அதை ஒத்துக்கிட்டான்னு யாரை கேட்டால் அந்த ஒரு பயம். இதை சகோதரி விடுவதினி, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அன்பு தம்பி முத்துக்குமார் இவர்கள் மூலமாக தம்பி லிபின் கோ டைரக்டர் வந்து சொன்னான், தம்பி டைரக்டர் நிதிஷ் வந்து சொன்னாங்க. சொல்கிற ஒரு கதையை உள்வாங்கிற பொழுது அது மேலே ஏறி வரணுன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி இந்த கதை ஃபஸ்ட்டு டே இப்போ தான் ஆஃபீஸில் இந்த கதையை கேட்ட உணர்வு இருந்தது. பார்த்தீங்கன்னா உயிர் கொண்ட கதையை தனக்கு தேவையானவர்களை தானே தேடிக்கொண்டும் என்பதை போல இந்த படம் ரிலீஸ் வந்து சரியாக பொங்கலுக்கு ஒட்டுமொத்த குடும்பம் வந்து பார்ப்பதற்கு தகுதியான படம் 15ஆம் தேதி. ஸோ தேதி அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, ஃபாசில் சாருக்கு பிறகு, சித்திக் லால் சாருக்கு பிறகு நிதிஷ் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவியை ஜனரஞ்சகமாக கொடுக்க முடியுமா சாஃப்ட் ஹியூமரோட அப்படின்னு ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிறான். அந்த முதல் படத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு விஷயத்த, இந்த படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கிட்ட போகுது அப்படின்னா, விடிவி கணேஷ் சார் மூலமாக தம்பி ஜீவா கிட்ட நிதிஷ் வந்த பொழுது ஜீவா சார் வந்து இதை ஓகே பண்ணுறாப்பா. தம்பி என்னை விட வயசில் சின்ன பிள்ளை. ஒரு படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய மகன், பெரிய வெற்றி படங்களுடைய கதாநாயகன், கடந்த காலம் கொடுத்த அந்த அனுபவங்களை வச்சு இந்த கதைக்குள்ள எனக்கு என்ன இருக்கு அப்படி பார்க்காம ஒரு ப்ரொடியூசருக்கு மாதிரியான ஒரு தளத்திலிருந்து இந்த கதையை ஓகே பண்ணி வெற்றி பெறக்கூடிய படத்தில் நான் கதாநாயகனாக இருக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஸ்பேஸை விட்டு கொடுத்து ஒரு சென்ட்ரல் நாயகனாக இருந்ததுனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் நான் இப்படி எல்லா ஹீரோக்களும் இருக்கிற பொழுது ஓடாத படங்களோட எண்ணிக்கை குறைந்து ஓடுகிற படங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ ஓடுகிற படத்தில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு யார்கிட்ட இருக்கு, ஹீரோகிட்ட இருக்கு அப்படின்ற பொழுது தம்பி ஜீவா வந்து 2026 ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வருடமாக நகர்த்தி கொடுப்பதில் இந்த கிரெடிட் கோஸ்ட் அன்பு தம்பி ஜீவாவை தான் சேரும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டர் பண்றது, எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன ஹீரோயின், எனக்கு என்ன ஃபைட் இருக்கு, எனக்கு என்ன முடிச்சு, எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட் அப்படி இல்லை. அற்புதமான படம். ஒரு எத்தனையோ படங்கள் வந்து ஒரு கல்யாண காட்சியை வைத்து இது ஒரு புதுவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அந்த அதை இவர்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கார் துபாயில். ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு 7 வயதில் வறுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு மனிதன் வந்து துபாய்க்கு போய் அவர் பார்க்க துபாய் வளர்ந்ததாக கேஆர்ஜி குரூப்னுடைய மிஸ்டர் கண்ணன் ரவி சார் சொல்லுவார். நான் பார்க்க துபாய் வளர்ந்தது அப்படின்னாரு. அதுக்கு சொல்வதற்கே பெரிய விஷயம் இல்லையா? துபாயிலான நான் வளர்ந்தேன்னு சொல்லாம அந்த கண்ணன் ரவி சார் வந்து அன்பு தம்பி ஜீவாவை நம்பிட்டார். உங்களுக்கு நம்புறேன், நீங்க உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குல்ல. ஸோ எங்க இருக்காரு, இந்த படம் எப்போ பூஜைப்பட்டது எல்லாம் முழு உரிமையை தூக்கி தம்பி ஜீவா சாப்பிட்டு கொடுத்தாரு. ஜீவா தம்பி வந்து முத்துக்குமார்கிட்ட அவர் இணை சகோதரியாக இருந்தது வினிதா, அங்கே மேலே கீழே உட்காந்துருக்காங்க. இவங்க தான் இவ்வளோ பெரிய நடிகர்கள். ஆல்ரெடி இவருக்கு வேறு வேறு தளத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனவர்களை எல்லாம் கூட்டு வந்து ஒவ்வொரு கதைக்குள்ளே உள்ள வச்சு சொன்னது போல் 45 நாட்கள் இரவு. எனக்கு மைனா படம் தான் நினைவு வந்தது. நாங்கள் ஒரு ஷாட்டுக்கு போவோம், வறுமையின் பிடிகள், கோர பிடிகள் அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கு, மழை அடிக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தை ஆப்டர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இயற்கை செய்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் 45 நாள் இருட்டு ஒரே நாள் நடக்கக்கூடிய சம்பவம்ன்றதுனால ஃபுல் நைட்டு நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். ஆனதும் இடையில மழை. ஆனாலும் கூட இந்த 45 நாளுக்குள்ள நிதிஷ் இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்கான்ற பொழுது அற்புதமான டீம். அந்த கேமராமேனு, நானும் இளவரசி பங்காளியும் இதில் ஒரு த்ரோட் நல்லா பண்ணியிருக்கோம், அனுபவிச்சு பண்ணியிருக்கோம். 15ஆம் தேதி வரப்போகுது. திரும்ப சொல்கிறேன், இது பொய்க்கு இல்லை. படத்தை பார்த்துட்டு யாரும் ஒரு சிறிய குறை கூட சொல்ல முடியாது. இப்படி வருவா படம் அப்படின்னு 2026 துவக்கமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஓடுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை அருகி அப்படி குறிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு ஒரு சௌத்ரி சார் அப்படின்னு ஒரு மகான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைத்த காரணத்தினால்தான் நிறைய இயக்குநர்கள், நிறைய கதைகள், ஒரு படத்தினுடைய ஒரு கதையை ஓகே பண்ணுவதற்கு 100 கதை கேட்டவர் யாரு? சௌத்ரி சார். கதை சொல்வது என்னவோ 2.5 மணி நேரம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வந்துடலாம். கேட்கிற பொழுது அவ்வளவு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு அந்த ஃபோக்கஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ நாங்கள் நடிக்கிறதுக்கு கதை கேட்கறது என் போர்ஷன் மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். தயாரிக்கிறது கதை கேட்கிற பொழுது அப்படி சௌத்ரி சாருடைய வேறு ஒரு வருஷனாக கண்ணன் ரவி சார் வந்திருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலமாக தொடர்ச்சியாக தயாரிப்பு செய்வார். ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறேன்.
என் கூட பங்கெடுத்த அத்தனை தம்பிமார்கள் டெஃபினட்டாக சொல்கிறேன், இன்னைக்கு சாதாரணமாக உட்காந்துருக்காங்க. நகைச்சுவை நடிகர்களெல்லாம் கதாநாயகனாக அடுத்த தளத்துக்கு செல்லுகிற பொழுது ஹியூமரினுடைய ஏரியாவை ஃபில்அப் பண்ணுறதுக்கு நபர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு வறுமை இருக்குது. அதை இட்டு நிரப்புவதற்காக நிறைய பிள்ளை உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு ஆண்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து போராடலாம். இதில் பாருங்கள், எனது மனைவியாக நடித்தவங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க. இளவரசாருடைய மனைவியா நைட் நேரத்தில் மாங்காய் சாப்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மகளும் மருமகளும் மாங்காய் சாப்பிடலாம், அம்மா கேரக்டர் மாங்காய் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த படத்தை. நானும் தேட்டரில் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன். லட்சுமி மேனனுடைய சாலையில் இருக்கக்கூடிய தொகுப்பாளனி சிரிச்ச முகத்தோட தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. சொல்லிட்டேன். என்றென்றும் புன்னகையினால நம்ம எல்லாரையும் லவ் பண்ண வச்சு பிளாக்னு த்ரில்லர்ல நம்ம எல்லாம் மைண்ட்குள்ள பூந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர். கண்டென்ட்னாலே ஹி இஸ் somebody that comes into all of our minds. I'd like to invite Jeeva Avarkar to say a few words. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரிபிள் டி வந்து ஒரு உண்மையான ஒரு மேஜிக் தான் சொல்லலாம். ஏப்ரலில் வந்து இந்த விடிவி சார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு நல்ல அவர் ஸ்டைலில் சொல்ல போனால் ஒரு நல்ல கதை இருக்குது, அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். மலையாளத்துலேருந்து ஃபேல மீன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டார். வந்த உடனே சரி, எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தேன். ஏற்கனவே அந்த படத்தையே எனக்கு வந்து திரும்ப ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினால அப்படியே எங்களால் அப்படியே தட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டைரக்டர் லைனில் வந்தார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய், அவரையும் நான் காண்டாக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தோட அந்த படத்தில் வந்த மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன். பட் ரெஸ்பான்ஸே வரல. பட் திரும்ப அதுக்கப்புறம் விடிவி மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது. அமைஞ்ச உடனே அன்னைக்கு காலையில் வந்தார். அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம், அப்படியே விருந்து சாப்பிட்ட உடனே சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு 2 வீட்டுக்குள்ளே ஒரு 2 நெய்பர்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு நடுவனாக இருந்து நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சிம்பிளாக ஆரம்பித்தோம். அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே பையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன். எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆசை ரொம்ப இருக்குது. ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெசில் ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெசில் ஜோசஃபோட கேரியரே எங்கேயோ போயிடுச்சு ஆஸ் அன் ஆக்டர். ஸோ எனக்கு இந்த டைரக்டரோட இந்த டீமோடய எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அப்போது நானும் முத்துக்குமார், இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர், அவர் மதுரை சார்ந்தவர். ஸோ நான், முத்துக்குமார் அண்ட் வினிதா குமாரி, இவங்க 3 பேரும் நாங்களும் விடிவி அண்ட் நிதேஷ் கொடைக்கானலில் இந்த படத்தை வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து 2 நெய்பர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு மேட்ரு. அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படியே கதையும் டெவலப் ஆனால் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது. ஸோ இல்லை, கோடையில் பண்ண முடியாது, நைட் ஷூட்டு, மழை டைமு. ஸோ அதனால் அப்படியே கம்பத்துக்கு மாற்றணும். லொக்கேஷனை கம்பத்தில் போடுறோம். அங்கே நமக்கு சக்தின்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார். அவங்க ஃபேமிலியே நல்ல பழக்கம் எங்களுக்கு. ஸோ அவங்க சரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க தைரியத்தில் அங்கேயே வந்து அவங்க தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டு போட்டோம். ஒரு சாதாரண செட்டாக தான் போடணுன்னு இருந்தோம். ஆக்சுவலி இந்த படம் வந்து நானும் முத்துவும் பேசிகிட்டு இருப்போம். ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், ஒரு வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு. இந்த படத்தில் 2மே பண்ணியிருக்கிறோம். 2 வீடு கட்டியிருக்கிறோம், 45 நாள் கல்யாண செட்டப்பை பண்ணியிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெய்லி இந்த பூ வேணும், பழம் வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு கல்யாண செட்டப்புக்கான சாப்பாடு, காய்கறி, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஃபிலிமை தான் எடுக்கணும்னு பார்த்தோம். பட் அந்த ஆர்டிஸ்ட் சேர்ந்த உடனே, அந்த செட்டு போட்ட உடனே, கண்ணன் ரவி சாரும் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர்கிட்ட தான் போய் இந்த கதையை நாங்கள் போய் பேசுகிறோம். ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே டேரக்டர் வந்து ஒரு பெரிய செட்டப் போடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கும், அதுவும் ஒரு செட்டாக போடணும். அதுவும் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு கிளைமேக்ஸாக வந்து இந்த படத்தில் அமையும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேரக்டராக சேர்றாங்க. அப்படியே ஒரு 4 பேர் 8 பேர் வந்து 12 பேர் ஆகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எத்தனை 46 ஆர்டிஸ்ட்டு, 45 ஆர்டிஸ்டாக. ஸோ
45வது படத்தில் 46 ஆர்டிஸ்டோட நடித்த ஒரு நல்ல பெருமை இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து யூடியூப்பில் வந்து நல்ல பிரபலமாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா படத்தில் நடித்து ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசி அது வந்து திரும்ப சேட்டலைட்டை ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரசித்து அதுக்கப்புறம் ஃபேன்ஸாக வருவாங்க. பட் உள்ளே வரவங்கும் போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோட ப்ளஸ் என்ன சொல்கிறது இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் பற்றி சொல்கிறேன், அவங்க ஃபாலோவர்ஸோட வராங்க. ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து படத்தில் அமையுது. அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கதை எழுதியிருந்தார். ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்ட் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க செட்டில். ஆக்சுவலி ஒரு 45th டே எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லாரும் கண்ணில் தண்ணி. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களும் வந்து இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே லைவ்ல கூட பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அதாவது ஒருத்தங்களுக்குலாம் சாமியே வந்துருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாரும் அவங்களோட பசங்க அவங்களோட லைக் இன்னும் கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து இந்த படத்தில் ரிஜிஸ்டர் ஆவாங்க. ஸோ இந்த படம் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு லைக் இன்னும் இந்த சினிமாவில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படம் மூலமாக. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை அதாவது அழகாக இயக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதேஷ். ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது அண்ட் கண்டினியூஸாகவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருப்போம், ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படமே அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபன்னியர் சைடில் பார்ப்பாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப உண்மையாக நடிச்சிருக்காங்க. எல்லாம் தம்பிராமையெல்லாம் சொல்லவே வேணாம். அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டார். இருங்கப்பா இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டார் படம் லைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இளவரசு சாரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, அதை பிரார்த்தனாவும் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு 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 ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும். இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு கூட்டமைப்பாக எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ நானும் என்னோட பங்களிப்பு ஒன்று இருக்குது, ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல, பட் கிரியேட்டிவாக எல்லார் பீப்புளும் வந்து சேர்த்துருக்குறோம். ஸோ அதை வந்து அண்ட் என்னோட சின்ன சின்ன நுவான்சஸ்லும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தோம். அது இந்த படம் மூலமாக எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பப்ளு ஆகட்டும், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 படம் பண்ணியிருக்காரு. எல்லா படமும் ஹிட்டு தான். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ஆழப்புல ஜிம்கானா, பிரேமலு, இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற யூத்துக்கெலாம் ஜென்சிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார். அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக ப்ளே பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அர்ஜுன் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சி, ஒரு புது ட்ரீட்மெண்ட், ஒரு புது நெரேட்டிவ். இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு இந்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே. ஸோ இந்த சின்சியரான எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் Jan 30th வரதா இருந்தது, பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து Jan 15th ஒரு டேட் அமைஞ்சிருக்கு. ஸோ தேட்டருக்காரங்க எல்லாமே இந்த மாதிரி படங்கள் ஒரு படம் வந்து ஒரு வாய்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு தேட்டர் ஒரு சின்ன ஒரு திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வருத்தம் இருக்குது, இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலைன்னு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 25 years 30 yearsல வந்து நாங்களே வந்து 7-8 படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த
படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். நானும் முத்துவும் இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் வந்து முத்து. நானும் அவரும் போய் கண்ணன் ரவி சாரை போய் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்போ தற்சயம் எல்லாம் வந்து எனக்கு நிறைய படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இப்போ ஒரு காம்பேக்டான ஒரு படம் இருக்குது சார், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டோம். சும்மா ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் கிரவுண்ட், அதாவது நீங்கள் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபிலிம் எடுங்க, ஒரு நல்ல ஒரு யங் டீம் ஒன்று ரெடியாக இருக்குது, ஸோ இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக, நல்லா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நல்லா செலவு பண்ணுங்கள், நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்கள், என்னோட லைக் நான் இன்னும் நிறைய ஒரு 10 படம் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போது சொல்லிக்கிட்டே இருந்தார், அதுக்குள்ளே ஒரு 10-12 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நிறைய படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் சரி, அவரோட சன் தீபக் ரவி அவர்களுக்கும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் துபாய் போனீங்கன்னா, நீங்களும் துபாய்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாரு. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை. அவரோட ஹோட்டல் பாராக்லேருந்து, நம்ம தங்குற ஹோட்டல்லேருந்து எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து நம்ம ஏதோ ஃபாரின்க்கெலாம் போய் வேலை பார்த்தோன்னே சொந்தக்காரங்களாம் வந்தால் எப்படி சந்தோஷமாக வரவேற்பாங்க, வாங்க இப்படி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து இந்த சொந்தக்காரங்களை எப்படி வந்து வரவேற்கிறாங்களோ, இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வராங்களோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் பார்த்துப்பார். அது மட்டும் இல்லாமல், நான் எந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து துபாய் தமிழ் சங்கம் மூலமாக கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்தது. ஸோ அந்த தமிழ் சங்கத்தில் அவர் ஒரு மெயின் ஸ்பான்சராக இருந்தார். அவர் அவ்வளோ சினிமா மேலே லவ் இருக்குது, எங்கள் அப்பா மேலே இருக்கிற ரொம்ப ஒரு மரியாதை வச்சு எங்களோட ஃபேமிலிக்குள்ளே அவரும் இந்த சினிமா ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு அசோசியேஷனில் வந்திருக்காரு. ஸோ அவர் எங்களை நம்பி அவர் வந்திருக்காரு. ஸோ எந்த விதத்துலையுமே கரெக்டாக நாங்கள் ஓவர் செலவு பண்ணாமல் எந்த ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வராங்கன்னா, அவரை வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து என்ன செலவு பண்ணோமோ அந்த செலவை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம், சிக்கனமாக இருந்திருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி என்ன படத்தில் நீங்கள் தெரியுதோ அதுக்கான செலவு மட்டும்தான் இருக்கும், மற்ற வெட்டி செலவு எதுவுமே நாங்கள் எதுவும் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸ்டாக இருந்தோம். அவ்வளோ டீமும் சரி, இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பிச்சாங்க. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர் டீம். அண்ட் ஜாக்கி மாஸ்டரை பற்றியும் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து அவர் ஏதோ நர்வஸில் சொல்லிட்டாரு, இங்கே எல்லாம் ஒரு காமெடி ஃபைட் அப்படின்னு. ஆக்சுவலி நான் எடுக்கும் போது எல்லாருமே ஜாலியாக இருந்தோம், அதனால காமெடியாக இருந்தது. பட் எடிட்டில் நெரேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பேர் கிடைக்கும் ஜாக்கி உங்களுக்கு, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாம். ஏன்னா அவ்வளோ உழைப்பு. நீங்கள் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பிடிஎஸ்லாம் வெளியே வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அவரோட உழைப்புலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்கிறாங்க. அங்கே இன்னும் 2 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் வாங்க தெளிவா, வாங்க மேலே வாங்க தெளிவா, நீங்களும் மேலே வாங்க, சேர் போடுங்கப்பா, அப்படியே உட்காருங்க, சேர் எடுத்துங்க அப்படியே. ஸோ எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்காங்க இந்த படத்தில். எல்லாருக்கும் சந்தோஷமாக மனசார வந்து எல்லாரும் வாழ்த்தி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் என்றைக்குமே இருக்கும். ஒரு படத்தை முடித்து நான் வந்து என்ன தான் நம்ம சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி ஓகேப்பா ஏதோ சம்பளம் வாங்கணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே உண்மையாக ஹாப்பியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரேயர்ஸ், அவங்களோட உழைப்பு, அவங்களோட எனர்ஜி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு அண்டர்பிளேடாக தான் வரணும்னு பார்த்தோம், பட் ஒரு நல்ல பொங்கல் ரிலீஸில் வந்திருக்கு. ஸோ அந்த பொங்கல் ரிலீஸ் வந்து மக்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும். எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான எல்லா எசன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. சிரிப்பும் இருக்குது, ஒரு நல்ல சாங்ஸ் இருக்குது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நல்ல காமெடி இருக்குது, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் எடிட் நல்லா பண்ணியிருக்கிறோம், மியூசிக் நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் மற்றபடி இந்த படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர் லிபின். தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். வாங்க லிபின். லிபின் ஆக்சுவலி விஜய் வரணும், விஜய் வரலையா, ஷூட்டில் இருக்காங்க எல்லாரும். இப்போது எங்கள் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர பிஸி ஆகிட்டாங்க.
ஸோ லிபின் வந்து அவரும் வந்து வளர்ந்து வரும் நெக்ஸ்ட்டு டைரக்டர் தான். ஸோ அவரு கூடயும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து முத்து சார் நல்லா பிடிச்சி வச்சுங்க. சூப்பராக போய் அவர் துபாயில் வேற ஒரு கதை வச்சிருக்காருன்னு சொன்னார். அங்கேயே போய் எடுத்துருவோம், ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசரோட வாசல்ல எடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். இவரும் ஒன் ஆஃப் த ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாரையும் சமாளிச்சிருக்காரு. அண்ட் நல்ல வால்பாறையிலேருந்து, வால்பாறை நேட்டிவ். ஸோ தமிழ் சினிமா மேலே இருக்கிற அன்பில் இங்கே ஃபுல்லாக வந்திருக்காரு. தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். நிதேஷ்க்கும் தேங்க்ஸ், பப்ளுக்கு தேங்க்ஸ், அர்ஜுனுக்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷலி என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் டு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகண்ணா, தேங்க்ஸ் டு சுப்பராவண்ணா, மை காஸ்டியூமர், அண்ட் ஆல்சோ மை அசிஸ்டன்ஸ் குமார், ரஃபி, சரத், எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் last but not the least, my team like Muthukumar and Vinitha. So thank you guys, thanks for all taking all the tantrums. நான் வந்து கொஞ்சம் கணக்கெலாம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம். ஸோ அதில் கணக்கெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆவேன், நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். பட் அது முத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்மளை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரையும் ஜிகர் தந்தா வாங்கி கொடுக்கறதுலேருந்து, வம்சவல்லி பிரியாணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து, பீடா வாங்கி கொடுக்கறதுல எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. ஸோ எல்லாரும் நல்லா உண்மையாக வாழ்த்திருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் எனக்கு நிறைய வெற்றி படம் வந்திருக்கு. ஸோ அதில் அந்த வரிசையில் இந்த படமும் அமையும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. படம் வந்து Jan 30 ரிலீஸ் பண்ணியிருந்தோம், Jan 30 அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். டக்குன்னு வந்து முக்கியமான காரணம் வந்து கனன் ரவி குரூப்பில் ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்கார். அவர்னால தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சென்சார் இப்போ எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, எங்களுக்கும் இதே இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு, நிறையா லிரிக்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் ஆல்டர்னேட்டிவ் உடனே பேக் போனால் ரெடியாக வச்சுருந்தோம். இதை வந்து போன மாதமே எங்கள்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணி வைக்க சொல்லி, இந்த கட்டு ஒன்று கொடுங்க, இந்த கட்டு ஒன்று கொடுங்கன்னு ரெடியாக எடுத்து வச்சுருந்தாரு. அதனால் இந்த படத்துக்கு எங்களுக்கு க்ளீன் நியூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீநாத் விஸ்வநாதனுக்கு. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், எல்லாரும் சண்டே அன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலி டைமை மிஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ புரியுது, அதுக்காக நல்லா முத்து கவனிப்பாருன்னு நினைக்கிறேன். சண்டே வந்து தான் எல்லாருக்கும், எனக்கே தெரியும் அந்த சண்டே எவ்வளோ முக்கியமான நாள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன் அ சண்டே. தேங்க்யூ ஸோ மச். Lipinji, congratulations on your film. Inga, right here in front. Yes, sir. Thank you, sir. Usually Malayalam films வந்து have very good writers and scripting process வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அவங்களது. இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சு, இதனுடைய ஸ்கிரிப்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு, how many drafts did you guys go through, and அது மலையாளத்தில் பண்ணப்பட்டதா தமிழில் பண்ணப்பட்டதா அண்ட் கன்வர்ஷன் ஆச்சா? ஆக்சுவலி இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட், ஜஸ்ட் ஒரு தின் லைன் தான் நாங்கள் கேட்டிருந்தோம். ஐ மீன் நான் ரைட்டர் கிடையாது, ரைட்டர்ஸ் வந்து கேரளா ரைட்டர்ஸ் தான். ஸோ அந்த லைனை வச்சு அவங்க நியர்லி ஒரு 3-4 இயர்ஸ் பேக்கே அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மலையாளத்தில் பவுண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் சர்டன் சுச்சுவேஷனால் மலையாளத்தில் பண்ண முடியல அவங்களுக்கு. அண்ட் டேரக்டரும் வேறு படத்தில் ஃபேலிமி பண்ணார். ஆக்சுவலி ஃபஸ்ட் படமாக இது பண்ணுறதா இருந்துச்சு. தென் ஒர்க் அவுட் ஆகாமல் ஃபேலிமி பண்ணி தென் அட் எ பாயிண்ட் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் மம்பட்டி சார் படம் கமிட் ஆகிருக்காரு இப்போ. But this was a true incident that happened. No, it's not like that. ஒரு thin line மட்டும் தான் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் they developed it கம்ப்ளீட்டாக. ரைட்டர்ஸ் உட்காந்து டெவலப் பண்ணி ஃபிக்ஷன் தான் ஆக்சுவலி. அந்த ஒரு லைன் மட்டும் அவங்களுக்கு தாட் வந்துச்சு. அந்த தாட்டை எடுத்துக்கிட்டு தென் தே டெவலப்ட் இட். தென் அதை தமிழில் மாற்றணும். வணக்கம் ஜீவா சார். சார் நீங்கள் கோவப்படம், சிவாமணத்து செக்ஸி படத்துலலாம் ரொமான்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாதாமே, இதெல்லாம் ஒரு 70 வயசு 80 வயசில் பண்ணக்கூடிய கேரக்டராச்சே, எப்படி இதில் பண்ணீங்க? அது நீங்களே நான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன்னு. அது வந்து ஆக்சுவலி படம் வந்து நெரேட்டிவே என்னோட வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து அப்படியே கிளைமேக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ கட்ட பிரம்மச்சாரிகள் மாதிரிலாம் நடிக்கலண்ணா, 70 வயசு மாதிரிலாம் நடிக்கலண்ணா. எனக்கும் நாங்களும் வந்து ஒரு 90s கிட் மாதிரி கல்யாணமே ஆகாம கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறோம். அதில் படத்தில் கூட கேட்போம், என்னப்பா அவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணலையா அப்படி. இது ஆக்சுவலி எதுக்கு அந்த பண்ணியிருக்காருன்னா, பார்ட் 2 மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேறு மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீவா சார், படத்தில் ஒரு டைலாக் வருது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த டைலாக் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன தோணுச்சு?
ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாமல் தான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோன்னே நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த இந்த குழு எடுப்பாங்களா இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? நான் சென்சாரே கிடச்சிடுச்சுண்ணே நமக்கு. இல்லைண்ணே சென்சார் கிடச்சது ஓகே. இப்போ என்ன தெரியல இல்லை எடுக்க சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்தையும் இப்போ எல்லாரும் பார்த்துட்டாங்க படத்தை. வேண்டியப்பட்ட ஆள் பார்த்துட்டாங்க படத்தை. ஜீவண்ணே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரு எசுக்கு பஸ்ஸுக்காக கேட்பாருப்பா இவரு. இல்லை அது தம்பி ராமநாயகன் சார் கிட்ட தான் கேட்கணும். என்னங்கண்ணே இல்லை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து சக நடிகர் கீழே துணை நடிகரில் பார்த்தா கூட ஓகே அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களையும் மேடை ஏற்றி நீங்கள் அழகு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நாங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க. ஸோ அதனால் ஒரு 11 பேரோடு இல்லை 16 பேரோட தான் போவோம். ஸோ ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் தான் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு வந்து வர படங்களில் முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் மாற்றினதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட்டு அடிச்சுது. SMS அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. அதே போல் இதுலேயும் ட்ரிபிள்-T எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் தலைமையில் வந்ததா? இல்லை இது வந்து பியூராக வந்து முத்து அவரோட இதுதான். இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி 3 எழுத்துல இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன். ஸோ அதில் வந்து சரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தானே கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரிபிள்-T அப்படின்னு அடித்தா உடனே அது வந்துடுது. ஸோ SMS ட்ரிபிள்-T இப்போ அடுத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தன். ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். தம்பிராமே சார் நன்றி. இப்போ பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏலாம் கொடுத்துட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா அது எப்பேற்பட்ட படம் உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேடை சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாருமே அதை வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்படதான் செய்வாங்க யாரும் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற போது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸு, அதோட சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. இது ஜீவா சார் வந்து மெயின் போர்ஷனாக நடிக்கிறாரு. ஆனால் டைட்டிலில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அப்பா எல்லாருக்கும் மூளையில் இருக்கும், தம்பி உனக்கு நடுவில் இருக்குப்பா. அது இல்லை இது ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் துபாயில் போயிட்டு இருந்தோம். தம்பி முத்துக்குமார் ஹீரோ சார் நாங்களாம் வருகிற பொழுது 2-3 டைட்டில் அங்கே பேசப்பட்டது. தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னதான் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு SMS அப்படின்றது. ஸோ எனது பார்வை ரசிகனாக 5-6 வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார். ஓட்டெடுப்பு நடத்துகிற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. படைப்பு ரெடி ஆயிடுச்சு. குழந்தை பித்து 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பேர் வைக்கலடான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆயிடுச்சு. டைட்டிலுக்கு ஒரு வாதம் ஒரு நள்ளிரவில் நடந்தது. வருகிற பொழுது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டதுதான். ஸோ ட்ரிபிள்-T தான். இங்கே தம்பி எங்கிட்ட தள்ளி விட்டுருங்க. ட்ரிபிள்-T SMS அது மாதிரி. ஜீவா சார் சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட 100 படம் எடுத்திருக்கோம். நீங்கள் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சாரில் பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர்னே. ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேனே. ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்ட்டாக எனக்கு தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டினேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் ஓடிச்சுனே. ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ளே வரும் கொரோனா வைரஸ். 2 சீயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே. ஜீவா ப்ரோ இங்கே ஜீவா சார் இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க, நடிகை வடிவகரசி.
அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூடியூப்பில் இருக்கிற ஃபாலோவர்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. பட் அவங்களால நடிக்க தெரிய மாட்டேங்குது. இதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேர் கருத்து முரண்பாடாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது அதான் அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில் போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க. ஸோ ஒரு என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்து ஒரு ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி, ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையுமே அது இதாக இருக்காது. அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எங்களுக்கு. சார், இல்லை 4 எழுத்தாளர்கள் பேர் போட்டிருக்கீங்களே, இந்த கதை 4 பேர் சேர்ந்து எழுதுனதா அவர் தனித்தனியாக? ஆமாம் ஆமாம் சார். அது வந்து ஃபஸ்ட்டு முத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சஞ்சய் ஜோசப் அவர் ரூம் போட்டு 45 நாள் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன் அமுச்சிக்கிட்டே இருப்பார். அண்ட் இது இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு இது இருக்குல்லண்ணே. இப்போ சாதாரண ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடிட்டிங் என்னென்ன. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது எல்லாமே அப்படி தான் என்ன பண்ணுது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு லைனாக பிடிச்சிட்டு ஒரு அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் கதையாக ஆல்ரெடி அவங்க ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய அவங்க இப்போ தம்பிராமையான வந்து இன்றைக்கி வேற ஒரு டைலாக் அடித்து விட்டுருவார் கதைக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி. உடனே என்னப்பா செம்மையாக பேசிட்டாரு, இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லைன் கொடுக்கணும், அதை விட பெட்டரான ஒரு சீன் கொடுக்கணும் அண்ணனுக்குன்னு சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. டக்குன்னு நடுவில் ஒரு மழை பேஞ்சிருச்சு ஒரு 10 நாள். அப்போவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லும் போது கொஞ்சம் இன்னும் இதை விட ஒரு 45 ஒரு 60% தான் இருந்தது பட்ஜெட்டு. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னோன்னு அவருக்கு பயங்கர எக்ஸைட் ஆனோன்னா இன்னும் ஒரு கிளைமேக்ஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சீக்வன்ஸு சேர்த்துட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒரு படம் வந்து 60%ல் தான் ஆரம்பிப்போம். அது அப்புறம் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு 100%ல் பண்ணோம். அப்புறம் படம் எடிட் ஆகி அது ஒரு நரேட்டிவாக வரும்போது அது ஒரு 110-115% எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அது மக்கள்கிட்ட போய் எவ்வளோ % சேருதுங்கிறது வந்து படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்பா பார்க்கல சார். அவர் சொன்னார், நீ படம் ரிலீஸ் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஸோ பட் அவரோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது சார். ஜீவா சார், ஒவ்வொரு படத்துக்கு ரொம்ப கேப் விடுறீங்களே. கேப்பா சார்? இப்போ கேப்பே இல்லாமல் பண்ணுறேன் சார். இப்போ 2026லேருந்து பாருங்கள், சும்மா கேப்பே இல்லாமல் வரும். இதுக்கு ஒரு படம் பண்ணுறோம், இதுக்கப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணுறேன், திரும்ப பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறேன். போன வாட்டி அவர் கேட்டிருந்தார், என்னங்க கதையெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லையா அப்படின்னு. நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து போய் கரெக்டாக போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட கரெக்டாக கதை கேட்டு இப்போ முறையாக பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்ஸு அப்படி இப்படின்லாம் இருக்குதுண்ணே. ஸோ எல்லாருமே அதுக்கு அந்த பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் கை கடக்கமா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி நம்ம படம் பண்ணுறோம். மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட்னா உடனே போய் கோடியோகிராஃப் பண்ணுறாங்க, அடித்து உடைக்கிறது. ஸோ இது காமெடி கலந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜீவா சாரே கலாய்ப்பார். ஸோ சண்டை எடுக்கும்போது எத்தனை வாட்டி கலாய்ச்சாரு, எத்தனை வாட்டி டேக்கு போச்சு, காமெடியாக வந்துச்சா இல்லை எடுக்க விட்டாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நின்று பேசும்போது ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லாம வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு, ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் நம்ம அண்ணனுக்கு சொல்லணும். அப்புறம் மெயினாக டேரக்டர் சார் சொல்லணும், கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அவங்க தான் டோட்டலாக ஒரு கிராஃப்டாகவே சார்ட் போட்டு இன்னதுக்கு இந்த மேட்ரு இந்த மாதிரி ஒரு 20 ஆர்டிஸ்ட் சும்மா இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து 2 வீட்டுக்கும் பிரச்சனை ஆகும்போது இன்சைட்டில் அண்ணன் வந்து 2 பேருமே சால்வ் பண்ணணும். ஸோ அதில் வந்து பேசணும். இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கிராஃப்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணும்போது இதில் வர அண்ணனுக்கும் இன்சைட்டில் வந்து உள்ள சின்ன ஃபைட்ஸ்லாம் இருக்கும். அது இல்லாமல் போய்ட்டு அங்கே டேங்க்லேருந்து அங்கேருந்து இறங்கு ஒரு காமெடி சீக்வன்ஸாகவே ப்ளே ஆகும். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் எப்பவுமே என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக அதை பண்ணிடுவார். ஸோ இன்கேஸ் இது இல்லாமல் இது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஜீவா சார், ஜீவா சார் ஆக்சுவலி என்னென்னா அவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, கொஞ்சம் ரோப்பு கீப்பெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறாங்க.
எட்டி வச்சா வேற பக்கம் போகக்கூடாது, கரெக்டான ஃபிசிக்ஸில் போய் கீழே விழணும், அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன். அது மட்டும்தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி கலாய்ச்சேன்னா. ஏன்னா ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன், ஒன்று அடித்தா சும்மா கீழே தான் போய் விழணும், ஆனால் கூரைக்கு மேலே போய் விழுறாரு. நான் சொன்னேன், அண்ணே இங்கே இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும், பசங்க கலாய்ச்சிருவானுங்க. பசங்க கலாய்க்கிறத விட அது வேலை இல்லாமல் மீம் வேற போட்டு அது வேற வந்து பயங்கரமாக கண்டென்ட் வச்சு சம்பாதிக்கிறானுங்க. அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் என் பையனே கலாய்ப்பான். வாட் இஸ் திஸ் டேடி, வாட் இஸ் திஸ், இதை ஃபிசிக்ஸே தெரியாது, ஃபெயிலா நீ அப்படின்லாம் கேட்பான் பையன். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க. ஸோ பட் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக தான் இருந்தது. நீங்கள் டைரக்டரும் விட மாட்டார் அவர். ஜீவா சார், எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனோட டைட்டில் வேறு, நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணன் அண்ணன்வீங்க, தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் அடுத்த டீசர் பாருங்கள், அதுக்கு பதில் வச்சிருக்கிறேன் நான் அதுக்கு. ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறேன்ட்டு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம். பட் லெட்ஸ் see what happens. ஜீவாஜி, திஸ் இஸ் பியூர்லி as a producer உங்ககிட்ட. we know you, உங்க அப்பா வந்து he is an exceptional producer. அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து அதன் மூலமாக பல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் the complaint that we are hearing is that small films are finding it increasingly difficult அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த OTTs have stopped lending a helping hand அப்படிங்கிறது. You understand the problems I'm referring to. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவும் வேலை பார்த்துருக்கீங்கன்னும் பொழுது, what is your take on the issue? Do you think the environment is conducive for small films or certain things need to be addressed? If so, what are they? I think the first best thing what we have to understand to make small films or big films is like we have to learn from Malayalam industry, because as a team they all come. எல்லாருமே டீமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராகவும் இருக்கிறாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபரும் இருக்கிறாங்க, எடிட்டராகவும் இருக்கிறாங்க, ரைட்டராகவும் இருக்கிறாங்க, டைரக்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமெல் பாய்ஸில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரு எடிட்டர் ஒரு ரைட்டர். ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்பில் எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால், இப்போ நான் ஒன்லி ஆக்டிங் தான் பண்ணுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதாகிடும். பிகாஸ் இன்றைக்கி வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில் செட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் கர்நாடகாவில் கூட நம்ம இந்த சூ ஃபேமிலி, அப்புறம் அந்த ரிஷப் ஷெட்டி, அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் ஓகே நீ இந்த ஜானரில் பண்ணுறியா, நான் இந்த ஜானரில் பண்ணுறேன். ஐ ஃபீல் வி ஹாவ் டு ஃபார்ம் அ கம்யூனிட்டி தேன் ஃபார்மிங் தேர். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு பெரிய ஷிப்பில் போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் ஐ ஃபீல் வென் யூ இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது எதுக்கான ப்ராப்ளம்? அந்த ஷிப்பில் இருக்கிற பொருள், அதாவது அந்த ஷிப்பில் இருக்கிற ஸ்கிராப்பை உடச்சி சின்ன சின்ன போட்ஸில் போகணுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் வென் யூ கோ ஆஸ் அ பிக் டீம், ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய டீமோடு நம்ம போகும்போது ஸோ வி ஃபீல் எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி 45 டேஸ்க்கு மேலே ஒரு படம் எடுத்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாஸ் வரும். நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் ஒரு 100 கோடி ரூபாய் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அது 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. நீங்கள் ஒரு 4 கோடி ரூபாய் படம் எடுத்தால் கூட அது 45 டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க. ஏன்னா ஒரு 45 டேஸ்க்கு மேலே போனால் அந்த வட்டி தாங்காது. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஃபேமிலி, ஃப்ரம் அ ஃபினான்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன். எந்த டெக்னீஷியன் கையிலையும் போகிறதில்ல அந்த காசு, எந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் அந்த காசு போகிறதில்ல, ஃபுட்டேஜ் தான் இதாகுது. அண்ட் இந்த மோர் படத்தை வந்து லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைனான்ஸோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது, படமும் பழசாகுது, மக்களோட அதாவது ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸோட உழைப்பும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டேல் ஆகுது. ஸோ கல் சூடாக இருக்கும்போதே தோசை போட்டுணும், தோசை சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுடணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு I would request all the producers to set a first look கொடுக்கும்போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க, டேட் வேண்டாம், அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஜென்யூன்லி நான் தெலுங்கு படம் ஒன்று சமீபத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக போய் ஜஸ்ட் வென் சரஸ்வதியில் போய் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிச்சிருந்தேன். அப்போது அங்கே போய் பார்க்கும்போது ஒரு 15-16 ஹீரோ இருக்கிறாங்க, ஆளுக்கு 300 தேட்டர் வச்சுருக்கிறாங்க. இது முடிச்சா அவங்க வராங்க, அது முடிச்சா அது வராங்க. ஸோ ஒரு ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது. பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை. அங்கே
ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குப்பா, அந்த ஹீரோ ஒரு அவங்களோட காம்படிட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ், திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லைங்க. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங், இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங், இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு, இவருக்கு அது போயிடுச்சு, இவரு போயிடுச்சு அப்படின்னு. பட் இன்னைக்கு லைக் டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ட்ராப். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன், புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன். ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன், எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே நான் 45 ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 நியூ டைரக்டர்ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மைட் பி ராங். ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தென் 10 to 15 டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸை நான் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்றைக்குமே போனதில்லை. நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ, யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு, ஒரு புது டைரக்டர், அவங்கக்கிட்ட ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீமை ஐ ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம். அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஸோ மெனி ஃபிலிம்ஸ், ஈவன் இன்னைக்கு நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்வ்மெண்ட் ஆஸ் அ டீம். சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறாருப்பா, இந்த வாட்டி அஃபிஷியலாக ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ். அண்ட் அந்த ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த தலைவர் தம்பி தலைமையில்னா பேசிக்லி இந்த என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும். அது ஹிட் ஆகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும், ஹிட் ஆனால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன், ஃப்ளாப் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த தைரியம் எங்ககிட்ட இருக்குது, அந்த நிலையில் இருக்குது. So we come from a production background. We know how to make it up for it also. Thank you so much for the questions. And also team. ஒரே நிமிஷம் 3, 2, 1. போட்டோகிராஃபர்ஸ் அப்படியே உட்காந்துடலாமா ப்ளீஸ்? போட்டோகிராஃபர்ஸ் 3, அந்த 3, 2, 1 மட்டும் 3, 2, 1.